வணக்கம். இன்றைக்கி காராமணி காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் காராமணியை நைட்டே ஊற வச்சு காலையில் குக்கரில் ஒரு விசில் விட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 7-8 எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி பொடிசா எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 மேஜைக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 தேக்கரண்டி கடுகு, வெந்தயம், கொஞ்சம் தாளிப்பு வடகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா வேகமாக வறுபட்டுரும். இப்போ பாருங்கள், சூப்பராக வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பொடிசை எடுத்துட்டு தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு அதே மாதிரி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு. இப்போ 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 1/2 தேக்கரண்டி குழம்பு மிளகாய்த்தூள், 1 தேக்கரண்டி கல் உப்பு சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வந்து எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த காராமணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே காராமணியை வேக வச்சு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ சூப்பரான மணமும் சுவை சத்து நிறைந்த காராமணி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லி இலை அல்லது கஸ்தூரி மேத்தியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சத்தான சுவையான காராமணி காரக்குழம்பு நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.